அதனுடைய 7வது வசனம், நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன், இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துல நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துல ரொம்ப சோர்ந்து போய் முடங்கி போய் நீங்க படுத்து கிடக்கலாம். என் வாழ்க்கையிலே நான் இந்த நெருக்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறேனே, இந்த நெருக்கம் என்னை உடைத்து கொண்டிருக்கிறதே, இந்த நெருக்கம் நித்தம் நித்தம் என்னை அளவைத்து கொண்டிருக்கிறதே. யாரிடத்துல போய் நான் சொல்லுவேன்? வேலைக்கு போனா அங்க எனக்கு நெருக்கம், குடும்பம் ஒரு பக்கம் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது, மனிதர்கள் ஒரு பக்கம் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், நான் உடைந்து போய் இருக்கிறேன், தூக்கி எறியப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன். என் நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவாரா? இந்த நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் என்னை விசாலமான ஒரு இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவாரா என்று சொல்லி அநேக நாட்களாக நீங்கள் தேவ சமூகத்திலே புலம்பிக் கொண்டிருக்கலாம். அந்த நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிற அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்டேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் எந்த இடத்திலே நெருக்கப்பட்டு நின்றீர்களோ, எந்த இடத்திலே மனுஷர்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறார்களோ, அதே இடத்துல கர்த்தர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் வைக்க போகிறார். சில மனிதருடைய வார்த்தைகள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். சில மனிதர்கள் உங்களை ஒதுக்கி வைக்கலாம். எந்த ஒரு காரியமானாலும் நீ வேண்டாம் என்று ஒதுக்கி தூக்கி எறியப்பட்ட நிலைமையில இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். எதிரிகள் முன்பாக, சத்துருக்கள் முன்பாக, உங்களை நெருக்கின மனிதர்கள் முன்பாக ஆண்டவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் வைக்க போகிறார்.